நண்பர்களே, சிங்கநாதம் யூடியூப்பின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மன்னார்குடி சிவராமன் சிங்கநாதம் வணக்கம். நான் குறைந்த தினங்களாக, அதாவது சில மாதங்களாக யூடியூப்பில் எந்த விதமான வீடியோவையும் நான் வெளியிடவில்லை. காரணம், இதிலிருந்து சிறிது விலகி இருக்கலாம் என்ற முடிவுடன் இருந்தேன். ஆனால் என்னுடைய ரசிகர் கூட்டம் இந்த தேர்தலின் சமயத்தில் நீங்கள் சும்மாக இருக்கக்கூடாது, ஏதாவது உங்களது கருத்துக்களை ஆராய்ந்து உண்மையான கருத்துக்களை, நேர்மையான கருத்துக்களை, தேர்தல் சம்பந்தப்பட்ட பதிவுகளை வெளியிட்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் செய்தார்கள். அதன் காரணத்தால் நானும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்துள்ள காரணத்தால் எனக்கு தெரிந்த நான் சேகரித்த தகவல்களை இங்கே உங்களுக்கு முன்பு வைப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி, திமுக, அதிமுக, பாமக இவர்கள் எத்தனை இடங்களை பெறுவார்கள், இவர்களுக்கு கிடைக்கவிருக்கும் வாக்குகள் எத்தனை, அதுபோல் ஆளும் திமுக அவர்களது கூட்டணி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும், எத்தனை சதவீதம் அவர்கள் வாக்கு விகிதம் பெறுவார்கள் என்றெல்லாம் என்னிடம் தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள். அதன் காரணமாகவே நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இன்றுதான் சென்னை திரும்பியுள்ளேன். எனக்கு தெரிந்த வகையில் நான் என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 12 தொகுதிகளில் 13 என்று கூட சொல்லலாம் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. வாக்கு சதவீதமும் மிகவும் அதிகரித்துள்ளது. 25-26% வரை வாக்குகள் கிடைக்க உள்ளது என்றே நான் கருதுகிறேன். இந்த காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி 12 இடங்களில் 12 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது. அதாவது தென் சென்னை பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன், வேலூரில் ஏசி சண்முகம், நாமக்கல்லில் கேபி ராமலிங்கம், நீலகிரியில் எல்முருகன், பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தர், சிதம்பரத்தில் காத்யாயினி. இதுதான் முக்கியமான தொகுதி. சிதம்பரத்தில் இந்த முறை திருமாவளவன் தோற்கடிக்கப்படுவார், காத்யாயினி தாமரை சின்னத்தில் வெற்றி அடைவார் என்பதே என்னுடைய மிகச்சிறந்த கருத்தாக உள்ளது. அதுபோல் தஞ்சாவூரில் முருகானந்தம் அவர் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. சிவகங்கையில் தேவநாதன், விருதுநகரில் ராதிகா, மதுரையில் ராமசீனிவாசன், நெல்லையில் நயினார் நாகேந்திரன் வெற்றி உறுதியாகிவிட்டது. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி உறுதியாகிவிட்டது என்றே சொல்லலாம். இவை அனைத்தையும் கூட்டினால் 13 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி கொடி நாட்ட மிகவும் பிரகாசமாக உள்ள சமயமாக இப்பொழுது உள்ளது. இதில் தேர்தல் நேரத்தில் இனி நரேந்திர மோடிஜி, பாரத பிரதமர் அவர்கள் மேலும் மேலும் தமிழ்நாட்டிற்கு வந்தால் இனியும் 1-2 தொகுதிகள் அதிகமாக கிடைக்கலாமே ஒழிய குறைவதற்கு வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். அதுபோல் தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சௌமியா வெற்றி அடைவார் என்பதே என்னுடைய கணிப்பு. தேனியில் டிடிவி தினகரனும், ராமநாதபுரத்தில் OPSம் வெற்றி அடைவார் என்பதே என்னுடைய கருத்தாக உள்ளது. அதுபோல் பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம். இவை அனைத்தையும் சேர்த்தால் 17 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் 17 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதுபோல் திமுக 14 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், மற்றவர்கள் 7 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார்கள் என்பதே என்னுடைய கணிப்பாக உள்ளது. தமிழ்நாட்டில் கச்சத்தீவு பெரிய ஒரு இஷ்யூவாக, ஒரு பேரிடியாக தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ளது. காங்கிரஸ் கட்சியும் அன்றைய
பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் இங்கு முதல்வராக இருந்த கருணாநிதியும் சேர்ந்த சதிதான் இது என்பதே மக்களுடைய பொதுவான கருத்தாக உள்ளது. கச்சத்தீவு பெரிய இடமல்ல, அது ஒரு சிறிய இடம். அதை கொடுத்தால் என்ன, நம்மிடத்தில் இருந்தால் என்ன என்ற வாதம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மீது மிகவும் கோபமாக உள்ளார்கள் என்பதை இந்த இரு கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் தென் மாநிலங்களில் அந்த இலங்கையில் போர் நடந்தபோது 2009 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கும் காங்கிரஸ் கட்சியும் கருணாநிதியும் தான் காரணம் என்று மக்கள் கோபமாக உள்ளார்கள். அதுபோல் பெரியார் அணை தேக்கம், அதுபோல் காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு வராமல் இருக்கிறது காரணம் அங்கு ஒரு அணை இங்கு ஒரு அணை, இதெல்லாம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் மிகவும் குறை கூறுகிறார்கள். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் மிக குறைந்த வெற்றியை தான் அடையும் என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது. இதை நான் சொல்லவில்லை, நான் நேரடியாக சென்று பார்த்து என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்டறிந்த உண்மையை உங்கள் முன் வைக்கிறேன். இத்துடன் இன்றைய உரையை சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.